எல்லோருக்கும் வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தான். ஆன்மீக அன்பர்களே, உலகமெல்லாம் வாழக்கூடிய தமிழ் உள்ளங்களே, உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஐரிஷ் விஷன் மூலம் நல்ல நல்ல செய்திகளை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். திருக்கோவிலுடைய வழிபாடு, திருக்கோவிலுடைய குழமுடுக்கு, பாழடைந்த கோவில்கள் புனரமைப்பதற்கான செயல்கள், வேத பாடசாலையினுடைய வளர்ச்சி, இல்லாதவர்களுக்கு ஈந்து கொடுத்து மகிழ்வது. அதாவது உலகத்தில் எதிராக பெருசுன்னா மலையா, இல்லை அதை உடைக்கக்கூடிய உளியா, இல்லை அதை உருவாக்கக்கூடிய நெருப்பா, இல்லை அதை அணைக்கக்கூடிய நீரா, இல்லை அதை கிளை தெரியக்கூடிய காற்றா, எதுவுமே இல்லை, ஈரமுள்ள இதயம்தான். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் தலைநகர் சென்னை காஞ்சிபுரம் பார்டரில் இருக்கக்கூடிய புகழ்வாய்ந்த ஒரு திருக்கோயிலுடைய குடமுழுக்குக்கான ஒரு பதிவை உங்களுக்கு போடுறோம். இதை பார்க்குறது முக்கியமில்லை, உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யலாம். முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள். இந்த திருக்கோவிலினுடைய பேர் ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலயம். ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலயம் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், எண் 3/664, எண் 3/664, சுவாமி விவேகானந்தா நகர், மன்னிவாக்கம் விரிவு, ஊரப்பாக்கம் போஸ்ட்டு, அது சென்னை காஞ்சிபுரம் பார்டர். அதாவது அது காஞ்சிபுரம்னு சொல்லுவாங்க, சென்னையுடைய எண்டு இதில் தான் இருக்குது. மன்னிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரப்பாக்கம் போஸ்ட்டில் ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலயம். இந்த கோவில் என்னுடைய நினைவு சரியாக இருக்குன்னா 2012 முதல் செயல்பட்டு வருது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பிள்ளை பேர் இல்லையா கிடைக்குது, வேலை வேணுமா கிடைக்குது, குடும்பம் வேணுமா, ஒற்றுமை வேணுமா, யாருக்காவது வீடு, சொந்த வீடு வேணுமா, வசதி வேணுமா, என்ன கேட்டாலும் வினை தீர்க்கக்கூடிய விநாயகன், சங்கடத்தை தீர்க்கக்கூடிய சிவபெருமானுடைய மூத்த மகன் வெற்றி விநாயகர் கைமேலே பலன் தராரு. அங்கே வரக்கூடிய நம்முடைய சித்திரை 17ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷ் தேதியில் சொல்லணும்னா 30/4/2025 புதன்கிழமை, 30/4/2025 புதன்கிழமை அஷ்டபந்தின மகா கும்பாபிஷேகம் ரொம்ப பிரம்மாண்டமாக மக்களால் செய்ய போகிறாங்க. மன்னன் கட்டிய கோயில் பெரிய கோவில், மன்னன் கோவில் கட்டுவதில் பெருசல்ல. சென்னையில் வாழக்கூடிய எல்லா மக்களும் தங்களால் முயன்ற பணத்தை கொடுத்து கட்டக்கூடிய பெரிய கோவில் எதுனா ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலயம். ஒரு கோவிலுடைய குடமுழுக்க பார்த்தா 12 ஆண்டு காலம் ஆயுள் நீடிக்கிறது. நீரையும் நெருப்பையும் மையப்படுத்தி குடமுழுக்கு. ஏன்னா நீர் அழுக்கை அகற்றும், நெருப்பு அழுக்கை போகசக்கும். அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய முகம்தான் தேங்காய், அதுதான் இறைவனுடைய கண். மாவிளை சடைமடி, உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி இறைவனுடைய இரத்தம், வெளியிலே இருக்கக்கூடிய நூல், எலும்பு, நரம்புகள், அத்தனை அந்த இறைவனுடைய உருவத்திற்கு சிவாச்சாரியார் சொல்லக்கூடிய வேற மந்திரம் தர்பங்கிற மின்கடத்தி வயலாக போய் அந்த கும்பத்து நீரை கும்பத்தில் ஊற்றினா கும்பாபிஷேகம். ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தா 12 ஆண்டு காலம் ஆயுள் நீடிக்கிறது. அப்படி வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலய அஷ்டபந்தின மகா கும்பாபிஷேகம் 30/4/2025 நடக்க போது. பெருந்திரளாக வாங்க. அதுக்கு மறுநாள்லேருந்து நடைபெறக்கூடிய அஷ்டபந்தின மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டிக்கூடிய மண்டலாபிஷேகத்திலையும் நீங்கள் கலந்துக்கலாம். நீங்கள் என்ன செய்ய முடியும்? சில பேர் லட்சம் கொடுக்கலாம், சில பேர் கோடியில் கொடுக்கலாம், சில பேர் 50 கொடுக்கலாம், சில பேர் 500 கொடுக்கலாம், சில பேர் 5000 கொடுக்கலாம். ஆனால் அவங்க எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக நம்ம அற்புதமான இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குடைய டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்குது, எம்ஐசிஆருடைய நம்பர் இருக்குது, எல்லா டீட்டெயிலும் இருக்குது. அழகாக நீங்கள் அதில் உங்களால் முடிஞ்சதை, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கோதானம் பண்ணுறதை விட, குளம் வெட்டுவதை விட, இன்னும் சொல்லப்போனால் காசி ராமேஸ்வரன்னு போகிறத விட, அஸ்வமேத யாகம் செய்கிறத விட, ஒரு குடமுழுக்குக்கு உதவினா அவ்வளவு புண்ணியமாக ஜிபே நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த கோவிலுடைய சிவாச்சாரியார்கள், தலைவர், செயலர், பொருளாளர், ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நேர்த்தியாக செய்கிறாங்க. இதோ நீங்கள் அந்த கோவிலை பற்றிய படங்கள், அங்கே நடந்த பூஜை புனஸ்காரங்களுடைய ஆயத்த பணி பார்க்குறீங்க. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. கும்பாபிஷேகத்தில் நீங்களும் நேசக்கரம் பாசக்கரம் நீட்டுங்கள், குடமுழுக்குக்கு வாருங்கள் என்று அன்போடு அழைப்பது ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலயம். விநாயகப் பெருமானுக்கே போற்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.